நம்ம எப்படி ஸ்டாப் லாஸும், டார்கெட் ப்ரைஸும் ஒரு ஆர்டருக்கு போடுறோன்னு பார்க்கலாம் எம்டி5ல. நம்ம ஃபர்ஸ்ட்டு செல் ஆர்டருக்கு எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு செல் ஆர்டர் கிளிக் பண்ணிட்டு, அப்புறம் செகண்டா இங்கே மாடிஃபை பொசிஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்சர்ட் எஸ்எல் இருக்குல்ல, அது ஸ்டாப் லாஸு. அது நடக்கிற ப்ரைஸோட கூட போடணும். ஸ்டாப் அது 4258 நடக்குது. நான் 4270ன்னு போடுறேன் ஸ்டாப் லாஸு. அதே மாதிரி டார்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக போடணும், ஏன்னா செல் பண்ணனால. 4257 நடக்கல, 4245 நான் போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே கீழே மாடிஃபைன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டா போதும். ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா செல் ஆர்டருக்கு வந்து ஸ்டாப் லாஸும் டார்கெட் ப்ரைஸும் போட்டாச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து 4270வும் டார்கெட் ப்ரைஸும் 4245 போட்டாச்சு. இப்படி தான் செல் ஆர்டருக்கு நம்ம ஸ்டாப் லாஸும் டார்கெட் ப்ரைஸ் போடணும். அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி பை ஆர்டருக்கு ஸ்டாப் லாஸும் டார்கெட் ப்ரைஸும் போடணும்னு பார்க்கலாம். பை ஆர்டர் கிளிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் மாடிஃபை பொசிஷன் அதை கிளிக் பண்ணிட்டு, அப்புறம் இந்த சைடு எஸ்எல் ஸ்டாப் லாஸ் அது வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸோட கம்மியாக போடணும். 4254 இருக்கா, நான் 4250 போடுறேன். அதே மாதிரி இப்போ டார்கெட் ப்ரைஸ் வந்து கூட போடணும், நான் பை பண்ணனால 4254 நடக்குது. 4260 போடுறேன். அப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே மாடிஃபை கொடுத்துட்டா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ நம்ம இப்படி தான் பை ஆர்டருக்கு வந்து நம்ம டார்கெட் ப்ரைஸும் ஸ்டாப் லாஸும் போடணும்.